ஒரு தங்கச்சி போய் அப்படியே கட்டி பிடிக்கிறேன். சின்ன வயசுல கட்டி பிடிச்ச பழக்கம். அந்த பழக்க தோசை வந்து விட்டது, அதனால கட்டி பிடிச்சிட்டேன். சின்ன வயசுல பச்சங்க அடிச்சுடுவாங்க. 25 பவுன் போட்டுக்கிறேன். மரக்கட்டு மரப்பீரா 2 லட்சத்துக்கு வண்டி சாமா பூரா எடுத்து வச்சுக்கிறேன். எனக்கு இல்லாத அவனுக்கு இன்னும் நாங்க பாத்துக்கிட்டு அனுப்பினதான். பாப்பா என்ன தங்க ஊசி இல்ல வெள்ளி ஊசி உடம்பு அறுப்பு. என்ன பருப்பு? உடம்பருப்பு இல்ல ரேஷன் கடை பருப்பு. நானு சொல்லு பாப்பா. என்ன இந்த பூமியில ஒரே ஒரு பெண்ணா பிறந்தேன்னா? ஆமா, என்ன பெண்ணா பிறந்துட்டுன்னு உங்க அப்பா அம்மா பார்த்தாங்க. வச்சு விடாதுன்னு ஆயமா பல்ல வெட்டி துண்டு துண்டா நறுக்கி அதுல போட்டு பொச்சிடணும் அப்படின்னு உங்க அப்பா அம்மா சொல்லிருப்பாங்க. நீ சொல்வா தவறு கிடையாது. இந்த காலத்துல ஒரு பெண்ணா பிறந்துட்டா அதை கட்டி கொடுக்க படாத பாடுபடுறாங்க. கட்டியா இல்ல தண்ணியா கட்டி கொடுக்க படாத பாடுபடுறாங்க. யாரு? மாமா என்ன என்ன பண்ணுது? அவன் கேக்குற மாதிரி 10 போனாங்க. அதோட இல்ல என்ன ஒரு மூட்டு தூக்க மாட்டான். அவன் கேப்பான் பாரு 100 போனாங்க. அதான் இப்ப வண்டில வேற கேக்குறான். ஆமா ஆமா. அது என்ன வண்டி தெரியுமா? என்ன வண்டி? அதான் உமா வண்டி. இல்ல இல்ல பேச்சாச்சு பஜாஜ். என்னமா இப்ப புது வண்டி வருது பாரு. என்ன வண்டி? அதான் புடு புடுன்னு வருது. அதான் என் மூல்டு வண்டி. என்ன வண்டி அது? எம் பீல்டு. அது என்ன மூல்டு? மாமியார் வீட்டுல கஷ்டப்பட்டாவது வாங்கியாவது எடுத்து கொடுப்பாங்க. எடுத்து கொடுத்த உடனே கொண்டாட்டியை தூக்கி பின்னாடி உட்கார வச்சுக்கோ. உட்கார வச்சுக்கணும். அவன் முறுக்குவான் மறு முறுக்கு. அப்படியே முறுக்கு 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 கொண்டு போய் போகல 100ல போவான். ஆமா, வரவங்கள 108ல வரும். என்ன பண்ணுவான்? இவன் முறுக்கிட்டு மேல போய் சேர்ந்துருவான். இது என்ன பண்ணு தெரியுமா? ஸ்டிக்கர் போட்டு வச்சுக்கணும். அப்படியே சிக்கு 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 பெரிய இடம்டா, பெரிய இடம்டா, பெரிய இடம். ஓ, இடம் பெரிய இடம்னா ஒரு 100 மூட்டை எடுக்கலாமா? 100 மூட்டை எடுக்காத, 100 லாரி ஓட்டி விட்டு உள்ள. இப்படி செய்யணும். எப்படி? மண்ணை கட்டி குஞ்சு விட்டுருமா? குஞ்சு உள்ள விட்டு பாக்குமா? என்ன குஞ்சு? அதை கொண்டு போய் செம்மாரத்துல ஒக்காலத்துல விடுப்போம். ஒயிட்லா கோயில் உள்ள விட்டு பாக்குமா? இல்ல நீ பத்திரத்துல கொண்டு போய் ஓம்புடா. போச்சு. என்ன அப்படி இருந்தாலும் எங்க அம்மா அப்பா பார்த்தாங்க மாப்பிள்ள. அந்த மாப்பிள்ள பிடிக்கல சொல்லி நானே மாப்பிள்ள பார்த்து நானே ட்ரைனிங் எடுத்து. பாப்பா ட்ரைனிங் என்ன பண்ணல எனக்கு தெரியாத நூல் பாரு. கருப்பு வழியா வாங்க அப்படியே அம்மா நான் சொன்ன புழுக்கு நான் வர மாட்டேன். வாங்க அடிக்க அங்கதான்டா விறுவிறுப்பா இருக்கும். எந்த மாப்பிள்ள? எந்த மாப்பிள்ள? மத்தள அடிக்கிறாரு. ஆமா,
இவர் மேல ஆசை வச்சேன்னா என்ன ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. நம்மள வெயில்ல வேலைக்கு அனுப்புறாரு. திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை தாலுக்கா எறையூர் சேர்ந்த கோடைடி மிருதங்க சக்கரவர்த்தி பரமசிவ அண்ணா அவர்கள் இவர் மேல ஆசை வச்சேன்னா என்ன எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். எப்படி அந்த மத்தாத்து எப்படி அடிக்கிறாரு? ஒன்னு நிக்க வச்சு அடிக்கிறாரு, ஒரு படுக்க வச்சு அடிக்கிறாரு. ஒன்ன நிக்க வச்சு அடிக்கிறாரு, ஒன்ன படுக்க வச்சு அடிக்கிறாரு. இவனுக்கு எனக்கு சண்டை வந்து விட்டான். என்ன நிக்க வச்சு அடிப்பானோ படுக்க வச்சு அடிப்பானோ, அதனால இந்த மாப்பிள்ளை தேவை. அப்புறம் யாரு பிடிச்ச சொல்றேன். அவர் வேலையை பார்த்து ஆசைப்படல, அவர் சம்பளத்தை பார்த்து ஆசைப்படல. அவர் மூஞ்ச பாத்தியா பாரு. ஏ மாமா அடி வாஞ்சி அங்க கடி என்ன எனக்கு இவனை கட்டிக்கலாம் ஆசைப்பட்டேன். எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. என்னது? இந்த போட்டி எப்படி ஆடுறா? இவனுக்கு எனக்கு சண்டை வந்தா என்ன முன்ன ஆட்டுவானோ பின்ன தள்ளுவானோ. ஆமா, யாருன்னா வயசான கேவனம் கூட பார்த்து தள்ளி விட்டு. அதனால இவனும் தேவையில்ல. அடுத்த மாப்பிள்ளை நீங்க என்ன பண்ணுவீங்களா, என்ன செய்வீங்களா? குத்தி குத்தி தான் போனா தேஞ்சு போய்க்கிறேன் மாமா. அவனுக்கு செத்தா காரம் மாறுமா? எனக்கு அவனுக்கு சண்டை போட்டு போய் அம்மாவுல 6 மாசம் பாக்குறேன். நான் கையாலே பொங்கி தின்னு பாக்குறேன். உப்போட காரம் சேரல, காரத்தோட உப்பு சேரல, தனியாதான் செவுத்து முட்டிங்களா கிடையாது. ஆமா, என்ன அண்ணில நீ தனியா கை வச்சு பேசக்கூடாது. சொல்லு. அண்ணில நீ தனியா கிடையா? ஆம்பளை எல்லாம் நானும் தனியாவே இருக்கிறேன். சொல்லுடி புள்ள. அது இல்ல அண்ணா, அண்ணில நீ தனியா கிடையா? ஆம்பளை எல்லாம் நானும் தனியாவே இருக்கிறேன். அப்போ ஒண்ணி வச்சு எனக்கு குடும்பம் வர்ற. ஏன் வரமாட்டியா? ஓடி ஐயா, வரமாட்டி. ஐயா ஐயா ஓடி உள்ள போடி மத்து. நீ உள்ள வந்து நட்டு. அம்மாவே முத்துமாரி அம்மாவே எங்கள் அம்மாவே முத்துமாரி அம்மாவே.
ஆசை கலக்கவில்லையா? என்னது சொல்லாதே, நான் எடுத்துடுவேன். பாட்டா அடி ஒத்த குரலோட மயூரா இதெல்லாம் வளர்த்தாதீங்க, நீங்க நாடகத்தை மட்டும் ஆடுங்க. அடி ஒத்த குரல் வீண் வார்த்தைகள் போனால் பகட்டும். இது எப்பேற்பட்ட சபை என்ன? அவங்களுக்கு ஏத்தாவே நம்ம ஆயிட்டு போயிடணும். நம்மளோட அவங்க சரியா? அதனால வேண்டி இது எப்பேற்பட்ட சபை? எப்பேற்பட்ட சபைங்க? லட்சுமி ஆட்சி சபை. என்ன ஒரு புண்ணிய சேத்திரங்க? ஆரியூர் விழுப்புரத்தை அடுத்த ஆரியூர் நகரத்திலே இந்த கூத்தாகப்பட்டது. இது வியாபாரக்கான காரணம் என்னென்ன? என்ன காரணம் கேட்கியா? அதாவது அன்று வரக்கூடிய சரி அன்பா சாமிக்கு சரி அதோட விட்டா பிரம்மதராணி திருக்கோயிலூர் பக்கம் வடமந்தூர் கிராமம் சத்திய ஞானசபா கொண்டு வந்து சரி ஒரு இரவு நாடகம். அப்படி இருந்த போதிலும் முந்திய அமர்ந்து 300 நாள் சுமந்து முத்தமிட்ட தாயாருக்கும் அறிவுட்டிய வளர்த்த தந்தையாருக்கும் என்று அச்சனை முதல் அழக தமிழ் அத்தனை சொல்லிவிடுத்த ஆசிரியர்களுக்கும் நம்ம கம்பெனி வரக்கூடிய அங்க முத்து தாடிய ஆசிரியர்களை பார்த்திருக்கோம். நம்ம நாடு பார்த்திருக்கோம். இந்த ஊர் பொதுமக்கள் பார்த்திருக்கோம். சாமிக்கும் இந்த பூமிக்கும் தாய்ந்த வழக்கம் சபையை நோக்கி நானாக மறைந்து ஒரு பெண்ணாக பார்த்து வந்துட்டு அதை உத்தரவு பார்த்தாங்க. விளக்கமா ஆகட்டும்.
எப்படி விளக்கம்? பெருந்திருவாள் 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 திருவாள் என்று மட்டும் விளக்கம். ஆமா ஆமா அண்ணே நீ எப்படி என்ன பிறந்த? ஆமா எங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு பிறந்தோம். ஒவ்வொரு பாமர மனிதனும் ஒரு தாயானவர்கள் 10 மாதம் 300 நாட்கள் இருந்து பிறப்பதே வழக்கம். நான் அப்படி பிறந்தது கிடையாது. கிடையாது. முன்பொரு காலத்திலே தத்தாத்த முனிவராகப்பட்டவர் கடும் தவத்தை செய்து கொண்டிருந்தார். அந்த தவத்தின் வலிமை தோய்ப்பதற்காக தேவமரங்கள் ஒன்று கூடி ஊர்வசி அம்மனை அழைத்து அந்த தத்தாத்த முனிவரின் தவத்தை கழித்து விட்டு வா என்று சொல்லி அனுப்பினார்கள். அந்த ஊர்வசி அம்மனும் உலகத்தில் இருக்கக்கூடிய காரணத்துக்கு சென்று அங்கே அவர் தவத்தை கழிப்பதற்காக ஒரு பெண் யானையாக உருவம் மாறி அந்த தத்தாத்த முனிவரை கழிக்க செல்கிறார். அப்ப கழிக்கின்ற வேலையில அந்த தத்தாத்த முனிவராகப்பட்டவர் அவருடைய நாளைக்கு நாள் பார்க்கிறார். வந்திருப்பது யானை கிடையாது. எப்படி வந்திருப்பது யானை கிடையாது. அவளுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்று தத்தாத்த முனிவராகப்பட்டவர் ஒரு ஆண் யானையாக உருவம் மாறி அந்த பெண் யானை ஏறக்கூடிய ஊரசி அம்மனை புணர்ந்து 2 பேர் சேர்ந்து பெண் யானையோட ஆண் யானையை சேர்ந்து 3.25 நாளைக்குள் நான் பிறந்து விட்டேன். ஆமா அப்படி யானைக்கு யானைக்கு பிறந்த காரணத்தால் எனக்கு பெரும் தேவி நாமளே உண்டு. அப்படி இருக்கின்ற தத்தாத்த முனிவராகப்பட்டவர் பெண் குழந்தையாக இருக்கக்கூடிய என்னை அவருடைய பனகசாலையில கொண்டு சென்று நாள் ஒரு மேனி போது வருகிறார். அப்போது வனவேடிக்கைக்காக பலராம சக்கரவர்த்தியாகப்பட்டவர் வருகிறார். அப்போது தாகுடாய் காரணமாக அந்த தத்தாத்த முனிவரின் பனகசாலைக்கு சென்று ஐயா சட்டு தளர்ந்து கொடுங்கள் என்று கேட்கின்ற வேலையிலே சிறு 5 வயது பெண்ணாக நான் எடுத்துக்கொண்டு வந்தேன் தண்ணீர். அப்படி கையில தண்ணீர் வாங்கி குடித்து விட்டு ஐயா தத்தாத்த முனிவரே எனக்கோ வெகுநாட்களாக புத்திர பாக்கியம் என்பதே கிடையாது. எப்படி வெகுநாட்களாக புத்திர பாக்கியம் என்பது கிடையாது. இந்த பெண் குழந்தையை எனக்கு கன்னியாதானமாக நீங்க கொடுத்தீங்களா? ஆனால் எப்படி கன்னியாதானமாக கொடுத்தீர்கள்? உங்கள் பேரை சொல்லி நாள் ஒரு மேனி போதுவனமாக நான் வளர்க்கிறேன் என்று சொல்ல தத்தாத்த முனிவர் என்னை கன்னியாதானமாக பலராமத்தில் கொடுத்து விட்டார்கள். அப்படி கொடுக்கின்ற வேலையிலே அங்கு சென்று அதாவது வனுப்பமாக வந்து வருகின்ற வேலையிலே எனக்கு அங்க ஒரு நாமத்தை வைத்தார்கள். எப்படி என்றால் ஒரு பானுமதி என்று பெயர் சுட்டினார்கள். என்றால் சூரியன் என்றால் சந்திரன் சேர்ந்தால் எவ்வளவு பிரகாசமாக இருக்குமோ அவ்வளவு அழகமான பெண்ணாக நடந்த காலத்துல எனக்கு பலராம சக்கரவர்த்தி தேவைப்பட்டவர் பானுமதினு ஒரு நாமத்தை வைத்தார். அப்ப இந்த கோயிலும் தம்பி எனக்கு திருமணம் ஆயிடுச்சுடா. ஆயிடுச்சு. யார மாறிட்டு தெரியுமா? தெரியுமா? இல்ல கேள்வி காரணம் வந்தேன். எங்க வீட்டுக்காரர் எப்படி பண்ண தெரியுமா? அவர் யாருக்கும் வாங்க அவர் கையில் அவர்
காங்காமுடி சேகரன் கையில் தலைநகர் சக்கர குடியோர் அப்படிப்பட்ட நாமதேவர்களுக்கு வரக்கூடிய எப்படி 56 தேசங்களுக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய அகஸ்தமாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய யாரு துரியோதனன் என்றா ஓ அந்த சுரியான மெண்டல் கொண்டாடி மன்றல் என்ன மன்னன் சொல்லாங்க அப்படியே எங்க அஸ்தாபுரத்துல அப்படியே செல்வமாகப்படுது அப்படியே அந்த காலத்துல கால எடுத்து வெட்ட நேரம் செய்யப்படுற நேரத்துல எனக்கு பெரும் திருவாள் என்று பெரும் திருவாள் என்று ஒரு பேரு 3 நாமதியம் கண்டிப்பா செல்வம் உண்டாவதா ஊழியர் வச்சு பேர் வீட்டுக்காரர் எனக்காக வச்சு பேரு அப்படி தம்பி ஆமா எங்க வீட்டுல அரிசிகார தண்ணி அரகாணி பாயம் அவ்வளவு பெரிய குடும்பம் எங்க வீட்டுல நாட்டுல என்ன எங்களுக்கு ஆக்குற வேலையும் வீட்டுக்காரங்க உட்காந்து சாப்பிடுவாங்க சரியா அப்படி இருந்த போயிடும் காலத்துல அவ்வளவு கஷ்டம் சரி அப்படி நாகப்பட்ட வயசுக்கிறார் அண்ணரை காண வேண்டும் இருந்தால் மணி வந்து என்னடா ஏலமா போடுற ஊடு வந்துக்குது என்ன ஊருல கனகாலோட வந்துக்குது ஐயா அம்மா வந்திருக்காங்க உங்க அம்மா எங்க இருந்து வந்துக்கிறாங்க எங்க அம்மா திருக்கோயிலூர் பக்கம் கோட்டை மருத்துவர்ல இருந்து கஷ்டப்பட்டு பஸ் ஏறி இந்த ஊருக்கு வந்துக்கிறாங்க ஏய் ஆடி ஊருக்கு ஏண்டா ஏன் உங்ககிட்ட புள்ள வாங்கி போவாங்க என்னடா காரணம் எனக்கு என்ன வேணும் ஓஹோ அம்மா தான் வேணும் என்ன பண்ணா சொல்லுவா கம்னாட் ஆச்சு கொடுத்து சீனியா வச்சுருங்க நானு வந்துருச்சா சொல்றா எனக்கு வரல என் மனைவி வான்மதி தேவாலை என்னடா ஏண்டா ஐயோ நம்ம பேசாதே குழந்தை வாழு என் பேரை கெடுக்காது குழந்தை வேலா எங்க வீட்டுக்காரர் என்னடா சொன்னாரு வண்டி அப்படியே மெயின் ரோட்டுக்கா போக சொன்னா ஏமாதான் கூட நான் எங்க போறது வீட்டு யாராவது ஆமாடா ஒரு மூஞ்சி பாரு வீட்டுக்கார என்னடா திருக்கோயில இருந்து இப்ப விழுப்புரம் வர்ற வயல பாத்தியா ஆமா லைனா புறம்போக்குல புளியா மரம் வந்துட்டு அந்த புளியா மரம் போறதுல என்ன இருக்கும் அந்த மாதிரி ஆந்தியாட்டு முழுங்குற தயா வீட்டுக்கார மீசாக்கே இருப்பாங்க அவரு மீசா எம்மா நீ போ நான் வருமா போய் எதுக்கு எல்லாருமா உங்கள் மனைவி
என்றென்றைக்கும் என்ன விட்டு இனபெரியாமல் சரி அது அந்து கொண்டிருக்கிறார். ஆமா மன்மத சாமி அருளப்பட்டு என்னை விட்டு இனபெரியாமல் சரி சந்தோஷமாக சமாதானமாக ஒற்றுமையாக வாழ்ந்திருப்பாழ்ந்து என்னங்க அப்படி இருந்தா போயிடும். இது வார்த்தை கேட்கலாமா? உன் கூட்டியார் 9 கேளு. 9 வார்த்தை. வார்த்தை அப்படிகள் என்னங்க கேட்கலாமா? மன்னவா நீங்கள் குழந்தை வேலை விடுத்து மனைவி வர வேண்டும் என்று அழைப்படுத்திருக்கீங்களே, என்னங்க காரணம்? இல்லாத என்ன காரணம், என்ன நடந்தது, என்ன ஆச்சு அப்படின்னு பரவாயில்ல. என்ன ஒரு யோசனையா, என்ன ஒரு கருத்தா பண்ணுவோம். அப்புறம் ஆளு கிடையாது. வேலைக்கு அப்புறம் சாமி போட முன்னாடி பத்தி எதாவது தெரியும். அதானே சொல்லுங்க. எங்களுக்கு தெரியும் பாதாளோகத்தை பத்தி. பரவாயில்ல. மனைவி அமைது, மாடு அமைது, மகராஜன் செய்த மாடு அமையுது, மனைவி அமையுது. மாடு அமையுமா மன்னவனுக்கு, கொண்டாட்டி அமையுமா 2 பிழைக்குமா புண்ணியவானுக்கு. எனக்கு அடுத்ததுடா. எதுக்காக கூப்பிட்டீங்க? ஐயோ உண்டான எப்படி மகனாகிய 21 லட்சம் வந்து பறித்து போட்டோம். ஐயா பேசாதீங்க ஐயா, தீக்குடி பறித்த மாட்டோம். ஆமா என்ன ஏற்கனவே சுமத்திரை குடும்பம் ஏமாத்திட்டான் உங்க அத்தைய. ஆமா ஆமா உனக்கு அத்தை தானே? ஆமா. அதனால இப்ப 1 வாரமா இருக்கிறாங்க. யாரு? என்னுடைய மகனுக்கு திருமணம் செய்யணும்னு சொல்லி நாடகம் ஆடி அந்த அபிமன்யுக்கு பரியம் போட்டு திருமணத்தை முடிச்சா அந்த மாலாகி கண்ண. ஆமா இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு உங்க போய் அடிக்காங்க. ஆமா அப்படியா? எங்க என்னங்க என்னங்க இப்ப என்ன கேக்குறீங்க? இப்ப என்ன பண்ணாலும் கேக்குறீங்க? ஆமா அதானே. என்னங்க இந்த மகுடமுடி கடிச்சது யாரால? அப்பா வரேன் மாமா. இந்த நாடு கடிச்சது யாரால? இந்த நாடு கடிச்சது யாரால? யாரால? ஓஹோ எங்க மாமா இருக்காரா? அப்படி பாரு. எங்க அப்பா தகுனியார் கூப்பிட்டு நீங்க ஒரு விண்ணப்பம் கேட்டுட்டா ஒரு தக்க யோசனை உங்களுக்கு சொல்லுவாருங்க. பரவாயில்ல, மிக்க சந்தோஷம். நீ சொன்ன பிரகாரமே மந்திரி எங்க மாமா சவனி மாமனை கொண்டாடா.
தாத்தாண்டா சொல்லிட்டு போயிட்டா. குயி முருந்தாத்தா குயி முருந்தாத்தா குயி முருந்தாத்தா குய்ய மூடாத மண்ணை தள்ளிடு படுக்க வச்சு. ஏய் தாத்தானாரோ இல்ல கௌரோ கண்டார தேசாதிபதி தாண்டவாடி இல்ல மரப்பட்டு வாடி. கண்டார தேசாதிபதி சௌபாலன் பிள்ளை இந்த ஜகுனியோ இல்ல பொண்ணையோ. ஏய் ஏதோ காரணம் தெரியல என் மருமக துரியாரம் கூட்டிருக்கான். உன் தாய் மாமா வந்து போய் சொல்லுவோம். மாமா வந்தாரா உங்க நடுவீட்டு விளக்கு உங்க நாய் மாமா வந்துட்டாரு. தாய் மாமன்டா தாய் மாமா நாய் மாமா சமாதானம் விடுறா அவருக்கு. கூட்டு வந்தா ஆமாடா சமாதானம் விடுறா. பா 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 மயிறு தாத்தா பா 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 ஜோ ஜோ நான் என்ன வளர்ப்பு பையனா இல்ல நாயா. அவரே நினைக்கா தாத்தா வயசான காலம் மேடு பள்ளமா இருக்கும் இருக்கும். பள்ளம் மேடா இருக்கும். அப்படியே கைப்பிடியா உனக்கு கூட்டு போறேன். ஓசை கொடுத்து ஓசை கொடுத்து போ. பாத்தியா அவன் எங்க இருந்து தூக்குறான் பாரு. நீ தடி கீழே விழுந்து போச்சு தவறி. இப்படி 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 தூக்கம் இல்ல. திருப்பிடா தனியா திருப்பி தாத்தா வராபடி மட்டன் தாத்தா உட்கார போகும்போது சேர எடுத்துவா. ஆயிடுங்கள் தாத்தா ஆயிடுங்கள் தாத்தா முன்னாலே திருப்பிடுங்க. ஏய் எங்க மாமனுக்கு சிமாதானம் போடுறேன்னு என்ன போட்டு பாப்பீங்க கம்ப்ளீட். ஓஹோ மாமா மருமகனே துரியோதனா. டேய் அடியாடு என்னைக்கு நகரமா மாமா மாமா அம்மா நாகே என்ன மாமா மருமகனே துரியோதனா தங்களுடைய பாதரவத கமலனுக்கு மருமனாகிய துரியோதனன் ஓடாட கோடி வணக்கம் மாமா. ஏத்துறா அத்தினாகறா பதுசானே முடியும் நீட்டு என்ன சொல்றேன் நீயும் முடியும் நல்லா இருப்போம். எண்ணெய் இல்லாத விளக்கு ஏற்றி வச்சுமா. எண்ணெய் இல்லாதவன் திரி இல்லாதவன் போய் தோடி எறியக்கூடிய ஆள். எங்க வீட்டுக்கு நடுவுட்டு விளக்கு நடுவுட்டு விளக்கு. துரியோதன வீட்டுல என்னைக்கு காலடி எடுத்து வச்சியோ அன்னைக்கே ஒரு பக்கம் செவரி வந்து போச்சு. வந்து நீ இருக்கிற வழியா மோட்டு மேல போட்டு சட்டவியாது. ஆமா நான் எதுக்கு இருக்கிறேன். ஆமா துரியோதனா ஆசீர்வாதம் கொடுத்த மிக்க சந்தோஷம். பொண்ணு பான்மதி ஒரு காலி மேல வைக்குது. ஏன் மறு காலு வாதகளா போச்சு அவளுக்கு. ஐயோ அப்பாவை பாக்கணும்னு ஒரு ஆவலா இருக்குது. சரி பாய் கூட்டா போ. சரி வர சொல்றேன். ஆளை பார்க்க
பூம்பு மாட்டுக்கார மாதிரி எங்க அப்பா கட்டிட்டு போயிடுறாரு. ஏய், பூம மாட்டுக்காரரா? ஆ. தேங்க வா. சரியாடு. என்ன தாத்தா பொம்மை சுத்தில இருக்குது. ஏய், என் மகளுக்கு என்ன மஞ்ச காமலியா? பார்த்தா எங்க அப்பா மேல தோத்தா தெரியும் இல்லையா? ஏன் அவளுக்கு மஞ்ச காமலியாப்பா? வையாபுர பூம்பு மாடுகன கொண்டு உட்கார வச்சு எங்க அப்பான்னு சொல்றீங்க கேக்குது. ஏய் நான் பூமுக மாட்டுக்காரனப்பா. ஏமா உங்க அப்பா அம்மா அவரு? அப்பா தானே அவரு? ஆ. ஏன் மோளே ஏய் தடி குடு. தங்கை யாரு? பானுமதி எம்மா எப்படி ஏத்துற மணி ஏன் வண்டி எந்த பாட மலர் விஜய பண்ணிட்டா நானே வண்டி எந்த பாட மலர் விஜய பண்ணிட்டா நானே என்ன பாட மலர் ஆகுமா மகளே பானுமதி நைனா. ஐயோ உன் மாங்கல்யமும் போமா. என்னப்பா? ஐயோ என்னடி நீ பொண்ணு பேசுற விதமே தெரியலையே. இல்லம்மா நாவடி அதிகமா மிசிட்டியாப்பா? அம்மா உங்க பங்குல நான் இருக்கேன். ஆமா இருக்கிறேன். ஆமா உண்மைதான். அந்த இவன் ராஜாக்கள் பங்குல யாதவனாய கண்ணன் நாராயண கண்ணா இருக்காரு. இருக்கிறான். ஆமா. எப்படியா இருந்தாலும் பணங்களைய முதக்கொலைய எப்படி வெட்டி தள்ளுறானோ ஓஹோ. அவன் தள்ளதான் போறான், நான் பார்க்கதான் போறேன். அப்படி பெரிய பாத்துட்டு தான் இருப்பேன். ஐயோ நான் இருக்கிற வரலையும் ஒன்ன நான் விடுவேனா? மட்டும் சிரிக்காத. ஏம்மா? ஏன்னா நகத்துல மண்ணு படா சாப்பிடறோம் இல்லையா? ஆமா ஊரா முட்டு சோத்த பாரு நோனி பையன் மவுத்த பாருன்றத அஸ்தினாபுரத்துல உட்கார்ந்து சாப்பிடறோம் இல்லையா? இந்த வார்த்தை சொல்லலாம். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன நானும் என் வாய வச்சு கம்மி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன் ஏன் மவுத்துக்கு என்ன தின்னு தாத்தா? தீய தின்ற? அதே சாப்பிட்டு பீக்கு வராது சுகர் வராது. ஆமா இந்த கம்மியாட்டியா தான் தின்றது இப்ப. மருமகனே ஆமா ராஜாங்கத்துல ராஜாங்க விஷயம் பேசணும். ஆமா பொம்பளைங்களுக்கு வேலை உண்டாங்க இல்ல முதல்ல அடிச்சு அனுப்புடா. வான்மதி அடிச்சு அனுப்புடா. ஆமா அவசரப்படாத ராத்திரி 2 போகுது. வான்மதி என்னங்க அரண்மனையிலே அரசாங்க ரகசியம் பேச போறோம். அரண்மனையிலே அப்பா நான் உங்களுக்கு காப்பி போட்டுக்கிட்டுமா? அந்த காய் விட்டு காய் விட்டு தீய மட்டும் எடுத்து நீங்க பேசிட்டு கலப்பா வச்சிருப்பீங்க. அதனால உங்களுக்கு ரப்பர் கொட்டல தண்ணி போட்டு வைக்கிறேன். ரப்பர் குடத்துல போட்டு வை உருவாத இருக்கும். சரிப்பா. அடிப்பாடத்துல உட்காருமா. என்னது அடிப்பாட உட்கார போதும். அடுமையில உட்காந்தா கண்ணாடி பயமாவல கூட்டு வந்து போ. இதான் கம்மி. ஆமா இப்ப என்ன சொன்னா? டேய் நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்ன? வான்மதி இப்ப உனக்கு அது தேவையா? நான் முன்னாலே சொல்றேன் மாட்டேன். சரி மாமா என் மருமகன் தானே நீ? ஆமா என்ன பாத்துட்டு இருக்கிற மருமகன் இருக்கட்டும் இருக்கட்டும். ஆமா அது மாதிரி போட்டோமா? அப்படி இருந்தாலும் அந்த மாதிரி யாதவ கண்ண ஏத்து ஏத்துல செய்துட்டான். ஆமா யாரும் ஒன்றும் புரியல மன வேதனோட இருக்கிறேன். என்ன யோசனை அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேக்குற மாமா. நான் நடு விட்டு வேலைக்கு இருக்கிற வேலையும் உனக்கு என்னடா பேசணும்? நான் எதுக்கு இருக்கிறவங்கிட்ட என்ன சொல்றேன்? அதாவது உன் ஆத்ம சிநேகிதன். ஓஹோ ஏத்திரிகிரி ஆண்டு வர ஆமா கூட்டி இதுக்கு சொன்னா அதுக்கு வழி போறது பரவாயில்ல எப்படி? ஆமா போய் கூட்டு வர போதும். சரி சீக்கிரமா சீக்கிரமா கூட்டு. இப்படியாக துரியோதனன் காலாக்கனி அழிக்க காலா கண்ணி தற்பார்.